இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் விழிஞத்தில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. A stronger global presence. International Deepwater Multi-Purpose Seaport, Thiruvananthapuram, Kerala. A cherished dream etched in the hearts of our people for centuries turns into a glorious reality today. A world-class port of national importance. India's maritime destiny docks here. விழிஞம் துறைமுக திறப்பு விழா பலருக்கு தூக்கமில்லா இரவுகளை கொடுத்துள்ளது. விழா மேடையில் முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் காங்கிரஸ் எம்பி சசி தரூரை சுட்டிக்காட்டி காங்கிரஸை மறைமுகமாக சாடினார் பிரதமர் மோடி. கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள துறைமுகங்களின் கையாளும் திறன் இரட்டிப்பாகியுள்ளது. விழிஞம் துறைமுகம் பொருளாதார நிலைத்தன்மையை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதன் எதிரொலி தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தானியாக வசித்து வந்த விவசாய தம்பதியினர் கொலை செய்து 11 பவுன் நகைகள் கொள்ளையடித்த சம்பவம். கோவை சரக ஐஜி மாவட்ட எஸ்பி தலைமையில் 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணை. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டு 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் இபிஎஸ் கண்டனம். இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கேள்வி. தமிழக மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்ச நிலைக்கு தள்ளிய திமுக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். இனியேனும் மாய உலகில் இருந்து வெளிவந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் தன் முதற்பணியை முறையாக செய்ய முதலமைச்சருக்கு வலியுறுத்தல். தமிழகத்தில் நகை பணத்துக்காக வயது முதிர்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. அடுத்தடுத்து நடைபெறும் கொலைகளால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளதாகவும் விமர்சனம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை தோல்வியடைய செய்தால் கேள்வி கேட்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள். எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரியுங்க. நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தேசிய கேள்வி கேளுங்கள். அப்படி கேள்விகள் கேட்க போது தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை ஃபெயில் ஆக்கினால் இடைநிற்றல் அதிகரிக்கும். இதன் காரணமாகவே தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து வருவதாக அன்பில் மகேஷ் விளக்கம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம்லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புலேருந்து எவாலுவேஷன் கொண்டு போகும்போது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க. அதை ஒன்று தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து பிள்ளைகளுக்காக அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது சரக்கு மற்றும் சேவை வரி 285 கோடி ரூபாயை அபராதத்துடன் சேர்த்து 570 கோடி ரூபாய் செலுத்த உத்தரவிட்ட விவகாரம். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு ஜிஎஸ்டி ஆணையரகம் பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 87.59 லட்சம் பயணிகள் மெட்ரோவில் பயணம். அதிக அளவாக கடந்த 30ஆம் தேதி சுமார் 3.5 லட்சம் பேர் பயணித்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல்.
அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டிடம் மற்றும் ஆய்வகம் அமைக்க 118 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கரூர், நாகை, சிவகங்கை, தென்காசி உள்ளிட்ட மாவட்ட மருத்துவமனைகளை மேம்படுத்துவது குறித்த அரசாணை வெளியீடு. சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு அமைப்பு. அறிவிப்பை அரசிதழில் வெளியிட்டது தமிழக அரசு. முடங்கி கிடக்கும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உயிரூட்ட துணைவேந்தர் நியமனம் அவசியம். காலியாக உள்ள 9 பல்கலைக்கழகங்களுக்கும் உடனடியாக துணைவேந்தர்களை நியமிக்க பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பள்ளி கல்லூரிகளில் மாணவிகள் மீதான பாலியல் தொல்லை அதிகரித்து வருவதன் எதிரொலி. போக்சோ வழக்கு பதிந்து 4 நாட்களுக்குள் அரசு பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவர் என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை. ஜல்லி, எம்சான் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை குறைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அரசு ஏற்கனவே அறிவித்தபடி விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் வரும் 12ஆம் தேதி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் அறிவிப்பு. தேனி அருகே இடப்பிரச்சினை காரணமாக 2 பேர் வெட்டி படுகொலை. வெறிச்செயலில் ஈடுபட்ட ராணுவ வீரர் தந்தையுடன் கைது. ஐஐடி, ஐஎஸ்சி போன்ற உயர்கல்வி படிப்புகளுக்கான JEE பிரதான தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றுடன் அவகாசம் நிறைவு. ஏப்ரல் 23ஆம் தேதி விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் மே 18ஆம் தேதி நடைபெறுகிறது தேர்வு. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான சோளிங்கர் தொகுதி வேட்பாளரை அறிவித்தார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். யாரிடமும் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக வேட்பாளர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டதால் NDA கூட்டணியில் சலசலப்பு. வேண்டும் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோளிங்கர் தொகுதியிலே போட்டியிட போகின்ற தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். வருகின்ற தலைநகர் டெல்லியில் நள்ளிரவில் முதல் சூறை காற்றுடன் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதிக்கு உள்ளான மக்கள். டெல்லியில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்ததன் எதிரொலி. பல்வேறு இடங்களில் கார்கள், வீடுகள் சேதம். டெல்லியின் துவாரகா பகுதியில் மரம் ஒன்று வேருடன் சாய்ந்து விழுந்த விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. தாய் மற்றும் குழந்தைகள் 3 பேர் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்த சோகம். ஹரியானா மாநிலம் குருகிராம் பகுதியில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்ற வாகனங்களால் பொதுமக்கள் பாதிப்பு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தூய்மை பணியின் போது ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு தூவப்பட்டதால் பரபரப்பு. ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என மேயர் பிரியா தகவல்.
கொண்டு வரீங்கன்றது தெரியுதா? கவனத்துக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல. இந்த ஏரியா ஃபுல்லா இந்த ஒரு மாவு நிமிஷம், இங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், மாநகராட்சிக்கும் தெரியும். இப்போ வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கும் வந்து இப்போ புதுமைப்படுத்துறதுக்காக மாநகராட்சி சார்பா வந்து நிதி ஒதுக்கீடு பூஜை போட்டு இப்போ வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. சரிங்களா? கம்ப்ளீட் க்ளோஸ் ஸ்ட்ரக்சரா வர போறது. சென்னை மாநகராட்சி முழுக்க நீங்க எப்பதான் சொன்னீங்க ஸ்மெல் வருது இந்த இடத்துல இது இல்ல அப்படின்றது. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? கொஞ்சமாச்சு நீங்க சொல்லுங்க என்ன எனக்கு பவுடர்? தெரியல. என்னன்னே நான் தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம், இது சரியான பதிலே இல்ல மேடம். இது நான் இது வேணா இதை கொண்டு போங்க. இதை வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னா எம்எல் ஆக்ஷன் எடுங்க. வாங்க. அது புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நீண்ட இழுபறிக்கு பிறகு திறப்பு. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. நேற்று மாலை 2500 கன அடியாக இருந்த நீர்வரத்து 4000 கன அடியாக அதிகரிப்பு. சந்தையில் விற்கப்படும் ORS பானங்களை வாங்கும்போது மக்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சில ORS பானங்கள் வயிற்றுப்போக்குகளையும் நீரிழப்பையும் அதிகரிக்க செய்ய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை. லட்சக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. திருவண்ணாமலையில் சாலைகளை ஆக்கிரமித்து தற்காலிக கடைகளை அமைத்தால் கடைகள் பறிமுதல் செய்யப்படும். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து 8வது நாளாக அத்துமீறல். பூஞ்ச், பாரமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையில் பதற்றம். சார்தாம் யாத்திரையை ஒட்டி உலக பிரசித்தி பெற்ற கேதார்நாத் கோவில் நடை திறப்பு. உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்பு. அசாம் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 27 மாவட்டங்களில் 2 கட்டங்களாக பஞ்சாயத்து தேர்தல். முதல் கட்டமாக லக்கிம்பூர், சோனித்பூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று வாக்குப்பதிவு தீவிரம். பஞ்சாப், ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 11 மாநிலங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை. பருத்தி ஆடைகள், அதிகப்படியான குடிநீர் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். அணு ஆயுத தயாரிப்பு மற்றும் பயன்பாடு தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை. தொழில்நுட்ப காரணங்களால் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக ஈரான் அறிவிப்பு. சிரியாவில் குடியரசுத் தலைவர் மாளிகை அருகே இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல். மதவெறி தாக்குதல் நடத்தப்படுவதாக சிரிய அதிகாரிகள் எச்சரித்திருந்த நிலையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் பதற்றம். நீண்ட இழுபறிக்கு இடையே யுக்ரைன் அமெரிக்க கனிம வள ஒப்பந்தம் கையெழுத்து. இதன் மூலம் ரஷ்யாவுடனான போரில் அமெரிக்காவின் நீண்டகால உதவி தங்களுக்கு கிடைக்கும் என யுக்ரைன் நம்பிக்கை. IPL கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம்.